பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தினமும் ஒரு இபாதத்தை எடுத்து செய்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஒரு திக்ரை பார்க்குறோம். நம்ம தினமுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேவைகள் நிறைவேறாதா அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு சிறப்பான விஷயம் கிடைக்காதான்னு நம்ம தேடிட்டே இருப்போம். யாராவது புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டாங்கன்னா, இப்படி ஒரு ஆயத்து இருக்கா, இப்படி ஒரு சூறா இருக்கா, இந்த சூறாவை இத்தனை தடவை ஓதுனா நம்ம தேவை நிறைவேறுமா, அப்போ நம்ம இதை ஓதலாம். இப்படி ஒரு தொழுகை இருக்கா, அப்போ இந்த மாதிரி தொழுதோம்னா நம்மளுடைய தேவை நிறைவேறுமான்னு சொல்லிட்டு நம்ம தேடி தேடி அமல் செய்கிறோம்ல, அது உண்மைதான். ஏன்னா நம்மளுடைய கஷ்டம் இருக்கிறனால அது தீர்க்கறதுக்கான வழியை நம்ம தேடுகிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினம் தினம் ஒவ்வொரு அமல் செய்தாங்கன்னு நம்ம பார்க்க முடியாது. அதிகமாக அவர்கள் வளமையாக ஓதினாங்கன்னு சொல்லி தான் சஹாபாக்கள் சொல்லுவாங்க. நபி அவர்கள் இதை வளமையாக ஓதுனாங்க, நாங்கள் தொழுக முதலாக இதை கேட்டிருக்கோம், அவங்க ஓத முதலாக நாங்கள் இதை கேட்டிருக்கோம், அதை கொண்டு நாங்களும் இதை ஓதணும், மரணிக்கிறவரை இதை ஓதிக்கொண்டே இருந்தோம்லாம் அறிவிப்பில் பார்க்கலாம். அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அதை நீண்ட நாட்களாக வளமையாக விருப்பத்தோடு ஓதிருக்காங்க. அந்த மாதிரி நாமளும் ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா நீண்ட நாட்கள் தொடர்ந்து ஓதணும். நம்ம ஓதக்கூடிய விஷயம் சஹீஹானதான் முதல்ல பார்க்கணும். நபி அவர்கள் இதை ஓதுங்க இந்த தேவைக்குன்னு சொல்லியிருக்காங்களான்னு பார்க்கணும். அது தெரிஞ்சுட்டு தான் ஓதணும். எல்லாருமே போடக்கூடிய வீடியோ எப்படி இருக்கும், எல்லாமே குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்களாக தான் இருக்கும், குர்ஆனில் இருக்கக்கூடிய சூறாவாக தான் இருக்கும். ஆனால் அந்த சூறா ஓதுனா இந்த தேவை நிறைவேறும் சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கணும். சூறா தானே சொல்கிறாங்க, வசனம் தானே சொல்கிறாங்க, ஆயத்து தானே சொல்கிறாங்க, திக்ரு தானே சொல்கிறாங்க, துவா தானே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே அரபியில் தானே இருக்குது, எல்லாமே நல்ல அர்த்தத்தில் தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம் ஒரு விஷயத்தை எடுத்து வேற ஒரு தேவைக்கு, சொல்லப்படாத ஒரு தேவைக்கு ஓதிட்டு அந்த தேவை நிறைவேறலைன்னு சொன்னால் அது எப்படி நிறைவேறும்? அப்போ நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லப்பட்ட தேவையில தான் ஓதணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான தேவைகளுக்கு நேரடியாக துவாக்கள் திக்ருகள்லாம் இருக்காது. ஆனால் மறைமுகமாக பார்க்கும்போது எல்லா தேவைகளையும் உள்ளடக்கிற மாதிரி தான் துவாக்கள் திக்ருகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இந்தந்த தேவைக்கு இந்தந்த துவா இந்தந்த திக்ருன்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்து நமக்கு சிரமத்தை கொடுக்கல. அதுக்கு பதிலாக இதை ஓதுனாவே போதும், நீங்கள் எந்த துவா கேட்டாலும் அது கபுலாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியான ஒரு திக்ரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் மற்றவங்களும் பார்த்து பலனடைவாங்க. இப்போ அந்த அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹின் மீது தஸ்பீஹையும் தஹ்மீதியும் தஹ்லீலையும் ஓதுறாங்களோ அதை ஓதி விட்டு கேட்கக்கூடிய துவாக்கள் மறுக்காமல் கபுலாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தஸ்பீஹ் அப்படிங்கிறது நம்ம ஓதக்கூடிய சுபஹானல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய திக்ரு. அல்லாஹு பரிசுத்தமானவன் அர்த்தம். இதுதான் அல்லாஹுவே நம்ம தஸ்பீஹ் செய்வதுன்னு அர்த்தம். இரண்டாவது தஹ்மீதுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹுக்கு எல்லா புகழும்னு சொல்லி அவனை புகழுக்குரியவன்னு சொல்லி பாராட்டக்கூடிய பெருமைப்படுத்தக்கூடிய திக்ரு. அதுதான் தஹ்மீதுன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்தது தக்பீர். தக்பீர்னா அல்லாஹு மிகப்பெரியவன் அர்த்தம். மிகப்பெரியவன் சொல்லி அவனை போற்றுகிறோம். அப்போ தக்பீர்னா அல்லாஹு அக்பர்னு அர்த்தம். அதே போல் இன்னொன்று சேர்த்துக்கிட்டா களிமா. களிமா அப்படிங்கிறது பார்த்தா லா இலாஹா இல்லல்லா, அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்குது. அதுக்கும் ரொம்பவே சிறப்பு ஜாஸ்தி. அப்போ இந்த நாளையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஓதி விட்டு கேட்கலாம். ஏன்னா ஒவ்வொரு அறிவிப்பில் 3 வருது, ஒவ்வொரு அறிவிப்பில் 4 வருது. இந்த நாளையும் நீங்கள் ஓதி விட்டு கேட்கக்கூடிய துவா மறுக்காமல் கபுலாக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் தொடர்ந்து ஓதுவோமான்னு பார்த்தா நம்ம ஓத மாட்டோம். ஏன்னா இது நமக்கு தெரிஞ்சது தானேன்னு சொல்லிட்டு நம்ம அலட்சியமாக விட்டுருவோம். ஆனால் நபி அவர்கள் சஹீஹான அறிவிப்பில் இதை ஓதி விட்டு தான் துவா கேட்கும் போது துவா மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் நபி அவர்கள் இதை காலையில் ஃபஜ்ர்லேருந்து நைட் இஷா வரையும் எல்லா நேர தொழுகைக்கு முன்னாடி ஓதிருக்காங்க, காலை மாலை ஓதிருக்காங்க. குறைந்தது 10 முறை ஓதுனாவே உங்களுக்கு இந்த சிறப்பு கிடைக்குது. அப்போ நீங்கள் 100 முறை ஓதுனா, அப்போ நீங்கள் ஒரு 33 முறை ஓதுனா எவ்வளோ ஓத முடியுமோ அவ்வளோ ஓதுங்க. ஏன்னா நபி அவர்கள் 10 முறை 33 முறை அது இல்லாமல் 100 முறைன்னு சொல்லி பல இடங்களில் பல அறிவிப்புகளை பார்க்க முடியுது. அதனால் எண்ணிக்கை எவ்வளோ அதிகமாக முடியுமோ அவ்வளோ ஓதலாம். 100 வரையும் ஓதுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி முடியாட்டினா கூட 33 முறையெல்லாம் நீங்கள் தாராளமாக ஓதிக்கலாம். அவசரத்துக்கு ஒரு 10 முறையாவது ஓதிட்டு நீங்கள் இனிமேல் துவா செய்யுங்க. அந்த துவா மறுக்காமல் கபுலாக்கப்படும். அதையெல்லாம் பழக்கமாக்கி கொள்ளுங்க. இந்த மாதிரி 1-2 விஷயத்தையாவது நம்ம பழக்கமாக தினமும் எல்லா நேரத்துலையும் செய்து வரணும். அது போக ஏதாவது ஸ்பெஷலாக கேட்கும்போது அப்பப்போ செய்கிறது பரவாயில்ல. ஆனால் தினமுமே ஸ்பெஷலாக தான் நான் செய்வேன், கிடச்சா புதுசாக ஏதாவது ஒன்று செய்வேன், இல்லாட்டினா வழக்கமாக நான் எதுவும் செய்யக்கூடிய பழக்கம் இல்லை அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுடைய தேவைகள் எப்படி நிறைவேற்றப்படும்? வழக்கமாக செய்கிறது ஒன்று தனியாக இருக்கணும், அது போக நம்ம ஸ்பெஷலாக செய்யணும். அப்போ இதை நீங்கள் வழக்கமாக்கி கொள்ளுங்கள். இப்போ நம்ம கேட்ட கையோடு இதை ஒரு 33 முறை ஓதிட்டு போகலாம். ரொம்பவே சிறுசு தானே, ஒரு 4 நிமிஷத்தில் ஓதி முடிச்சிடலாம். அனைவரும் சேர்ந்து ஓதலாம். அந்த சிறப்பும் நமக்கு கிடைக்கும். கேட்ட உடனே அதனுடைய பலனையும் பெற்றுக்கொண்டு போகலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர்.
சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர்.